பிரைஸ் தி லார்ட். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்றார். ஒலிவமலை கெத்சமனே தோட்டம் என்று சொல்லும் பொழுது நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் துவங்குகிற சம்பவங்கள் அவ்வளவும் நமக்கு ஞாபகம் வரும். பாருங்க, அவருடைய வியர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது, யூதாஸ் காரியோத்து முத்தம் கொடுத்தது, அவரை பிடித்து கொண்டு செல்லுவது, இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நினைவில் வருவது உண்டு. இதுல இந்த கெத்சமனே அனுபவத்தின் மூலமாக அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அதை கற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. முதலாவதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வியாகுலத்தை தேவ சமூகத்திற்கு முன்பாக வைக்கிறார். மனுஷனுக்கு முன்பாக அல்ல, தனக்கு ஏற்படக்கூடிய சம்பவம் எல்லாமே அவருக்கு தெரியும். பிதாவினுடைய சமூகத்திற்கு முன்பாக அவர் வைத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு மனுஷனுக்கு இருந்த சோதனை, வேதனை, பாடு, பசி, தாகம் அத்தனையும் இருந்துச்சு பிரியமானவர்களே. பிலிப்பியர்ல நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருந்தவைகளை தான் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் தேவகுமாரனாய் இருந்தார். ஆனாலும் நம்மை மீட்டு எடுப்பதற்காக அவர் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திற்கு அவர் இறங்கி வந்தார் பிரியமானவர்களே. பாருங்க, மனுஷனுக்குண்டான எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் அத்தனையும் ஜெயித்தார் பிரியமானவர்களே. உலகத்தை ஜெயித்தார், உலகத்தை மேற்கொண்டார், சத்துருவை ஜெயித்தார், மேற்கொண்டார். நாமும் கூட எல்லா உலக காரியங்களையும் ஜெயிக்க வேண்டும் ஆண்டவருடைய நாமத்தினால. பிசாசு நம்மை கொண்டு ஜெயிப்பதற்கு நாம் காரணமாகிவிடக் கூடாது பிரியமானவர்களே. அடுத்தபடியாக அவருடைய வியர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்று பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிதாவின் சமூகத்திற்கு முன்பாக வருகிறார். ஆத்தும பாரத்தோடு அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட எழுப்புதலுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக தேவ சமூகத்திற்கு கடந்து போகும் பொழுது உண்மையான ஒரு ஆத்தும பாரத்தோடு செல்லுகிறோமா அல்லது கடமைக்காக நாம் செல்லுகிறோமா? நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கையா இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அதற்கடுத்தபடியாக பாருங்க, சேவகனுடைய காதை சீசன் வெட்டி எடுத்துட்டான். பாருங்க, தனக்கு தீமை செய்ய வந்த சேவகனுக்கு, தனக்கு சத்துருவாய் இருந்தவனுக்கு ஆண்டவர் தன் மரண நேரத்திலையும் கூட நன்மை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நன்மை செய்யறதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய எந்த சூழ்நிலையிலையும், எப்பேற்பட்ட உபத்திரவத்திலையும் நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிற மனிதனுக்கு நம்மள்ட்ட இருந்து தீமை வரக்கூடாது. நம்மிடத்திலிருந்து நன்மை மாத்திரமே அந்த மனிதனுக்கு நாம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? இயேசு தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய சித்தத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, மரணத்துல கூட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்பினார். எசேக்கியா ராஜாவை பார்க்கும் பொழுது தனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்கிற செய்தியை கேள்விப்பட்டு ஆண்டவரிடத்துல போராடி அழுது கதறி 15 வருஷத்தை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டு அந்த 15 வருஷமும் பயங்கர போராட்டமும் வேதனையும் பாடும். எதுக்குடா இந்த 15 வருஷத்தை வாங்கினேன்னு சொல்லி அவன் வேதனைப்படுகிற அளவுக்கு அந்த வருஷம் இருந்துச்சு. பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் ஆண்டவர் நமக்கு அனுமதித்தாரே. ஆனால் பிதாவினுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் வாங்கி கொள்ள முடியும் பிரியமானவர்களே. இந்த அத்தனை காரியங்களையும் நாம் கடைபிடிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து இன்றைய நாளில நாம் இந்த கெத்சமனே தோட்டத்தின் அனுபவத்தை தியானித்து நம்மை முழுவதும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.